நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து கோலாலம்பூரில் ஸ்டேடியம். என்ன ஸ்டேடியம்ங்கிறத பற்றி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் மற்றும் மாவட்ட பொருளாளர் அண்டு நண்பர் தொண்டர் எங்களோட வந்தவர்கள் அவங்கள்ட்ட வந்து எப்படி இருக்குது, நீங்கள் இந்த ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படி 27ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, இந்த கிளைமேட் எப்படி இருக்குது அதையும் சேர்த்து சொல்லுங்கள். சும்மா என்ஜாய் பண்ணுறீங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கலாம், கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரஞ்சித், மாவட்ட துணை செயலாளர், தமிழக வெற்றி கழகம் தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வர்றோம். உடன் என்னோட வந்திருக்கிறது மாவட்ட பொருளாளர் அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள். தளபதியோட திரைப்பயணத்தில் வந்து இது ஒரு கடைசி படம், எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு படம். அந்த காரணத்தினால இந்த படத்தை வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணுன்றதுக்காக மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச் நடத்துகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் உள்ள புக்கிட் ஜலால் ஸ்டேடியத்தில். ஸோ இந்த படத்துக்காக எங்களை இத்தனை வருஷமாக மகிழ்ச்சியாக்கி எங்களுக்காக திரைப்பயணத்தில் நடித்த எங்கள் தளபதிக்காக இந்த கடைசி படத்துக்காக நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்று அதே நேரம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இனிமேல் எங்கள் தலைவனை வந்து திரையில் பார்க்க முடியாது. ஏன்னா என் தலைவன் வந்து மக்களுக்காக இன்றைக்கி வந்து 500 கோடி சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் மக்களாக எங்களுக்கு ஒரு நல்லது செய்து வந்திருக்காங்க. அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். 27 வந்து மலேசியா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்தம்பிக்க போகுது. இதுக்கு என்ன காரணம் பண்ணால் தளபதி வராப்புல. இன்னொரு விஷயம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் நேற்று தான் மலேசியா வந்தோம். ஆனால் இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் தளபதி புகைப்படம், திரையில பார்த்தா எங்கே பார்த்தாலும் தளபதி, எல்லா இடமும் தளபதி. அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். நாங்கள் ஃப்ளைட் இறங்கி உள்ள எம்பசி வரப்போ அங்கே வந்து எல்லாம் கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மலேசியா வந்தீங்க, என்ன பர்பஸ்க்காக வந்தீங்க, உங்களோட ஹோட்டல் புக்கிங் கார்டுன்னு சொல்கிறப்போ தளபதி ஐடி கார்டு எடுத்து காட்டினேன், தளபதி விஜய் அப்படின்னு சொன்ன அந்த நெக்ஸ்ட் நிமிஷமே எங்களுக்கு அப்ரூவ் பண்ணி வெளில அனுப்பிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வள்ளி. நாங்கள் எதுக்காகவும் இல்லை, தளபதியை பார்ப்பதற்காக மட்டுமே பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. இனிமேல் இந்த எங்கள் தளபதியோட குட்டி ஸ்டோரி, ஒரு ஆடியோ லான்ச்னாலே அந்த குட்டி ஸ்டோரி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இனிமேல் அந்த குட்டி ஸ்டோரி கேட்க முடியாது. இருந்தாலும் இது லாஸ்ட் குட்டி ஸ்டோரி. ஸோ இதை கேட்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கும். நாளைக்கு மேபி தளபதி வந்துடுவார். ரொம்ப எக்ஸைட் பண்ணாக இருக்கும். தேங்க்யூ பிரதர்.